அப்போ இயேசு உள்ள இருந்தாலும் நம்ம தாழ்த்தாமலே நம்ம வாழ முடியுமா முடியாதா? முடியும். அவர் வாட்டுக்கு உள்ள பத்திரமா அவர் சொல்லிட்டாரு, நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு. இவங்க என்ன பண்றாங்க, நீங்க தூங்குங்க, உங்களுக்கு வேலையை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படி? என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என் பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உள்ள பேசாம எத்தனை பேருக்கு புரியுது? ஏசுநாதரை தூங்க வச்சிடறாங்க. ஏசுநாதரை தூங்கலைனாலும் சும்மானாலும் சொல்லுங்க, படுத்து கிடங்க, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ இவங்க கொடை வச்சிருக்காங்களா இல்லையா? வச்சிருக்காங்க. ஆனால் கொடைக்கு கீழே கிறிஸ்து இவங்களுக்குள்ள இருக்காரா? இருக்காரு. ஆனால் இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏன் என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, 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 1008 கேள்வி, 1008 கேள்வி. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே தான் வெற்றி வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதினாலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் போடலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் வசனம் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்போதும் வெற்றி இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும்போது வெற்றி 100% நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தில்.